மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் இரண்டாம் பாடப்பகுதியான தொகை நுண்கணிதம் ஒன்றில் இந்த வகுப்பில் தொகையிடலில் வகை 3 வகை 7 வரை உள்ள திட்டமான முடிவுகளை கொண்டு கணக்கீடுகளை எவ்வாறு செய்வோம் என்பதை பார்ப்போம். தற்போது வகை 3 உள்ள சூத்திரங்களை பார்ப்போம். முதல் ஃபார்முலா இன்டெக்ரல் e⁻x dx சமம் e⁻x + c. அதாவது e⁻x-ஐ தொகையீடு செய்தால் x பொறுத்து e⁻x என்பதே வரும். இரண்டாவது ஃபார்முலா இன்டெக்ரல் e⁻ax + b dx சமம் 1/a × e⁻ax + b + மாறிலி உறுப்பு c. மூன்றாவது சூத்திரம் இன்டெக்ரல் a⁻x dx சமம் 1/log a × a⁻x + c. இங்கு a > 0 மற்றும் a ≠ 1. நான்காவது ஃபார்முலா இன்டெக்ரல் a⁻mx + n dx சமம் 1/m × log a × a⁻mx + n + c. இங்கு a > 0 மற்றும் a ≠ 1. இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி அடுத்ததாக கணக்குகள் செய்வோம். இப்பொழுது எடுத்துக்காட்டு 2.16 உள்ள கணக்கை பார்ப்போம். மதிப்பிடுக இன்டெக்ரல் 3√2x + 3 dx. தீர்வு கொடுக்கப்பட்ட கணக்கானது இன்டெக்ரல் a⁻mx + n dx என்ற வடிவில் அமைந்துள்ளது. இதற்கான சூத்திரம் 1/m log a a⁻mx + n + c. இங்கு a என்பது 3, அடுக்கில் உள்ள x இன் கெழு 2, m ஆனது 2. எனவே இன்டெக்ரல் 3√2x + 3 dx-ஐ 1/m மதிப்பு 2 log a இன் மதிப்பு இங்கு 3 log a × a⁻m + n. a-ங்கிறது 3, 3√2x + 3 + c என எழுதலாம். இதனை மேலும் சுருக்கி 3√2x × 3√3 என எழுதலாம். 3√2x + 3-ஐ 3√2x × 3√3 எழுதலாம். /2 log 3 + c. 3√3 என்பதை 3-ஐ 3 முறை பெருக்க வேண்டும். 3 × 9 = 27. 27 × 3√2x /2 × log 3 + c. அதாவது இன்டெக்ரல் 3√2x + 3 dx இன் மதிப்பு 27 × 3√2x /2 × log 3 + c ஆகும். வகை 3 உள்ள முதல் 2 சூத்திரங்களை பயன்படுத்தி பின்வரும் கணக்கை தீர்வு காண்போம். பயிற்சி 2.3 மூன்றாவது கணக்கு e⁻x + 1² × e⁻x என்பதை x-ஐ பொறுத்து தொகை காணலாம். தீர்வு இன்டெக்ரல் e⁻x + 1² × e⁻x dx சமம். இங்கு 2 சார்புகள் பெருக்கல் உள்ளது. எனவே a + b² என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி e⁻x + 1² விரிவாக்கம் செய்யலாம். இன்டெக்ரல் a + b² = a² + 2ab + b² என்பதை நாம் அறிவோம். இங்கு a என்பதற்கு பதிலாக e⁻x, b என்பதற்கு பதிலாக 1. எனவே a² ex² + 2 × a e⁻x × b 1 + b² 1² e⁻x dx. அடுத்ததாக இன்டெக்ரல் உள்ளே உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் சுருக்க முடிந்தால் சுருக்கி எழுதலாம். e⁻x² e⁻2x என எழுதலாம். +2 × 1 2 2e⁻x + 1² மதிப்பு 1 × e⁻x dx. இங்கும் 2 சார்புகளின் பெருக்கலாக உள்ளது. 2 சார்புகளின் பெருக்கல்
பற்றி இதுவரை நாம் படிக்கவில்லை. எனவே e பவர் xஐ உள்ள ஓர் உறுப்பாலும் பெருக்கி சுருக்குவோம். இன்டெக்ரல் e பவர் x into e பவர் 2x that is equal to e பவர் 3x கூட்டல் e பவர் x into e பவர் x e பவர் 2x 2 into e பவர் 2x plus 1 into e பவர் x dx. தொகையிடலின் அடிப்படை பண்பின்படி இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்புகள் தொகையிடலும் போது கூட்டல் அல்லது கழித்தல் இருக்கும்போது தனித்தனியாக பிரித்து தொகையிட காணலாம். எனவே இன்டெக்ரல் e பவர் 3x dx plus 2 into இன்டெக்ரல் e பவர் 2x dx plus இன்டெக்ரல் e பவர் x dx. இங்கு வகை 3 உள்ள முதல் சூத்திரத்தின் வடிவம் இன்டெக்ரல் e பவர் x dx equal to e பவர் x plus c. முதல் இரண்டு உறுப்புகளும் இரண்டாவது சூத்திரத்தின் வடிவம் e பவர் ax plus b dx equal to 1 by a into e பவர் ax plus b plus c. அதனை இங்கு பயன்படுத்துவோம். that is equal to 1 by a 1 by 3 into e பவர் 3x plus 2 into e பவர் 2x dx. இன்டெக்ரல் e பவர் 2x dx மதிப்பு e பவர் 2x by 2 plus e பவர் x இன்டெக்ரல் e பவர் x dx மதிப்பு முதல் சூத்திரத்தின்படி e பவர் x. வரையறா தொகையிடல் என்பதால் ஒரு மாறிலி வரும், அது பிளஸ் c. இதனை மேலும் சுருக்கும்போது 1 by 3 into e பவர் 3x plus 2 கேன்சல் ஆயிரும், மீதி e பவர் 2x plus e பவர் x plus c என கொடுக்கப்பட்ட சம்மின் தொகையிடல் கிடைக்கும். இப்பொழுது வகை 4 உள்ள திட்டமான முடிவுகளை பற்றி பார்ப்போம். இன்டெக்ரல் sin x dx சமம் மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. அதாவது sin x என்ற சார்பு xஐ பொறுத்து தொகையிடும் போது மைனஸ் காஸ் எக்ஸ் என மாறும். இன்டெக்ரல் sin ax plus b dx சமம் மைனஸ் 1 by a into cos ax plus b plus c. மூன்றாவது சூத்திரம் இன்டெக்ரல் cos x dx சமம் sin x plus c. இதிலிருந்தே நாம் அறியலாம், ஒரு சார்பை வகைப்படுத்தினால் இறுதிநிலை சார்பு கிடைக்கும், அதே இறுதிநிலை சார்பை தொகைப்படுத்தினால் தொடக்கநிலை சார்பு கிடைக்கும். நீங்கள் 11th படிப்பீங்க டிஃபரன்சியேஷன், சைன் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் கிடைக்கும். இப்போ காஸ் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் சைன் எக்ஸ் ஃபார்முலா. ஆகவே 11வது படித்த வகை நுண்கணிதத்தில் உள்ள முடிவுகளை நன்கு மனதில் நிறுத்தி கொண்டால் தொகை நுண்கணிதத்தில் உள்ள முடிவுகள் எளிதாக அமையும். 4வது ஃபார்முலா இன்டெக்ரல் காஸ் ax plus b dx சமம் 1 by a into sin ax plus b plus c. 5வது சூத்திரம் இன்டெக்ரல் secant square x dx சமம் tan x plus c. 6வது சூத்திரமாக இன்டெக்ரல் secant squared ax plus b dx சமம் 1 by a into tan ax plus b plus c. 7வது சூத்திரம் இன்டெக்ரல் cosecant squared x dx சமம் மைனஸ் cot x plus c. 8வது ஃபார்முலா இன்டெக்ரல் cosecant squared ax plus b dx சமம் மைனஸ் 1 by a into cot ax plus b plus c. வகை 4 உள்ள சூத்திரங்களை பயன்படுத்தி பின்வரும் கணக்கிற்கு தீர்வு காணலாம். பயிற்சி 2.4 முதல் கணக்கு மதிப்பிடுக. இன்டெக்ரல் 2 cos x minus 3 sin x plus 4 secant squared x minus 5 cosecant squared x dx. இங்கு 4 உறுப்புகள் உள்ளது. 4 உறுப்புகளையும் தனித்தனியாக தொகை காணலாம். மேலே கண்ட சூத்திரங்களை பயன்படுத்தி தீர்வு இன்டெக்ரல் 2 cos x minus 3 sin x plus 4 secant squared x minus 5 cosecant squared x dx. ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக தொகை காணும்போது 2 into இன்டெக்ரல் cos x dx என பிரித்து எழுதலாம். மைனஸ் 3 into இன்டெக்ரல்
sin x dx என பிரித்து எழுதலாம். ப்ளஸ் 4 secant squared x 4 into integral secant squared x dx மைனஸ் 5 into integral cosecant squared x dx என பிரித்து எழுதலாம். 2 into cos x இன்டகிரேஷன் பண்ணால் integral cos x dx மதிப்பு sin x என தெரியும். 4 integral cos x மதிப்பு sin x மைனஸ் 3 into sin x integral sin x dx மதிப்பு மைனஸ் cos x ஃபஸ்ட்டு படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா மைனஸ் cos x ப்ளஸ் 4 into secant squared x dx secant squared x dx integral secant squared x dx மதிப்பு tan x மைனஸ் 5 into integral cosecant squared x dx மதிப்பு மைனஸ் cot x. எல்லா தொகை வரையறா தொகையில் முடித்து விட்டோம். அதனால் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி. அடுத்து 2 into sin x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 into cos x ப்ளஸ் 4 into tan x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 into cot x ப்ளஸ் சி என்பது கொடுக்கப்பட்ட கணக்கின் தொகையீட்டு மதிப்பாகும். வகை 4 உள்ள சூத்திரங்களை பயன்படுத்தி பயிற்சி 2.4 மற்றொரு கணக்கிற்கு தொகையீடு காண்போம். பயிற்சி 2.4 4வது சம்மாக தொகையிடுக 1/sin squared x into cos squared x. கணக்கிலேயே குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது sin squared x plus cos squared x மதிப்பு 1 என. அந்த குறிப்பை பயன்படுத்தி எளிதாக கணக்கீடு செய்யலாம். தீர்வு integral 1/sin squared x into cos squared x dx equal to 1 என்பதற்கான மதிப்பு, ஏனெனில் இங்கு பின்னத்தில் அமைந்துள்ளது பகுதியில் sin squared x into cos squared x என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சார்புகளை நாம் நேரடியாக தொகையிட காண இயலாது. எனவே sin squared x plus cos squared x என்பதை 1 என்பதற்கு பதிலாக பிரதியிடுவோம். இன்டகிரல் 1க்கு பதிலாக sin squared x plus cos squared x by sin squared x into cos squared x dx. sin squared x-ஐயும் sin squared x cos squared ஆல் வகுக்க வேண்டும். அதேபோல் cos squared x-ஐயும் sin squared x cos squared x ஆல் வகுக்க வேண்டும். இதனை 2 பிரிவாக பிரித்து எழுதலாம். இன்டகிரல் sin squared x by sin squared x into cos squared x plus cos squared x by sin squared x into cos squared x dx. sin squared x-உம் பகுதியில் இருக்கிற sin squared x-உம் தொகுதியில் இருக்கிற sin squared x-உம் கேன்சல் ஆயிரும். மீதி என்னன்னா இன்டகிரல் 1/cos squared x plus இங்கு cos squared x-உம் cos squared x-உம் கேன்சல் ஆயிரும். மீதி 1/sin squared x dx என கிடைக்கும். முக்கோணவியல் விதியின்படி 1/cos x என்பது secant x-க்கு சமம். எனவே 1/cos squared x என்பது secant squared x என எழுதலாம். 1/sin x என்பது sin x-இன் தலைகீழி. sin x-இன் தலைகீழியை cosecant squared x என 9ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள். இதனை இவ்வாறு நாம் மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது அடிப்படை பண்பின்படி 2 சார்புகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதலாம். தட் இஸ் இன்டகிரல் secant squared x dx plus integral cosecant squared x dx. secant squared x ஐ இன்டகிரேஷன் பண்ணினா கிடைக்கிறது tan x. that is tan x plus integral cosecant squared x dx மதிப்பிற்கு மைனஸ் cot x plus c. மேலும் சுருக்கி tan x மைனஸ் cot x plus c என எழுதலாம். therefore integral 1/sin squared x cos squared x dx இன் தொகையீட்டு மதிப்பு tan x மைனஸ் cot x plus c ஆகும். அடுத்ததாக வகை 5. வகை 5 பகுதிப்படுத்தி தொகையிடல். அதாவது 2 சார்புகளானது பெருக்கல் வடிவில் இருந்தால் எவ்வாறு தொகை காண்பது என்பதற்காக இந்த வகையை பயன்படுத்துகிறோம். இன்டகிரல் u dv சமம் uv மைனஸ் இன்டகிரல் v du. u v என்பது இரு சார்புகள் எனில்
இன்டெக்ரல் u dv சமம் uv மைனஸ் இன்டெக்ரல் v du என குறிப்பிடப்படுகிறது. இந்த பகுதி தொகையிடலின் போது u என்ற சார்பை தேர்வு செய்யும் போது நாம் கீழ்கண்ட வரிசை முறைகளை கவனிக்க வேண்டும். இந்த u என்ற சார்பானது கீழ்கண்ட வரிசை முறையில் உள்ள சார்பாக இருந்தால் மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். ஐலேட் என்பது அதன் சுருக்க குறியீடு. அதாவது கொடுக்கப்பட்ட சார்பு முதலில் திரிகோணமிதியின் நேர்மாறு சார்பாக இருந்தால் அதனை மட்டுமே u ஆக தேர்வு செய்ய வேண்டும். இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சப்போஸ் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இல்லை எனில் அடுத்தது லாகிரதம் மடக்கை சார்பாக இருந்தால் மடக்கை சார்பை u என தேர்வு செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்ட சார்பில் இவை இரண்டும் இல்லாமல் மூன்றாவதாக அல்ஜிபிரிக் சார்பாக இருந்தால் அதனை u என தேர்வு செய்ய வேண்டும். அடுத்த சான்ஸாக திரிகோணமிதி சார்பு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதனால் t என குறிப்பிடுகிறோம். அடுத்தது அடுக்கை சார்பு, தட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். எனவே uவை தேர்வு செய்யும் போது கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி தேர்வு செய்தால் மட்டும் கணக்கிடுவது எளிதாக அமையும். இந்த பகுதி தொகையிடலின் மற்றொரு விரிவாக்கப்பட்ட சூத்திரம் பெர்னோலியின் தேற்றம். இன்டெக்ரல் u dv சமம் uv மைனஸ் u dash v1 பிளஸ் u double dash v2 மைனஸ் u triple dash v3 பிளஸ் எக்ஸெட்ரா. இது பெர்னோலியின் சூத்திரம் என அழைக்கப்படுகிறது. இங்கு u dash என்பது u என்ற சார்பை ஒரு முறை வகைப்படுத்துதல், v1 என்பது v என்ற சார்பை ஒரு முறை தொகையீடு செய்தல், அதேபோல் u double dash என்பது u என்ற சார்பை இருமுறை வகைப்படுத்துதல், v2 என்பது v என்ற சார்பை இருமுறை தொகையிடுதல். இந்த சூத்திரத்தில் பிளஸ் மைனஸ் மாறி மாறி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பகுதிப்படுத்தி தொகையிடலை பயன்படுத்தி பின்வரும் கணக்கை மதிப்பெண் தொகை காணலாம். எடுத்துக்காட்டு 2.27 மதிப்பிடுக இன்டெக்ரல் x³ into log x dx. இங்கு சார்புகள் இரண்டும் பெருக்கல் வடிவில் உள்ளதால் இதனை பகுதிப்படுத்தி தொகையிடல் காணலாம். பகுதிப்படுத்தி தொகையிடலும் போது u என்ற சார்பை பின்வரும் வரிசைக்கிறபடி எடுக்க வேண்டும். ஐலேட் என்ற ஃபார்முலா, ஐலேட் என்ற வடிவம். இங்கு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இல்லை. அடுத்தது லாகிரதம் ஃபங்க்ஷன் உள்ளது. எனவே log xஐ u என கொள்வோம். தீர்வு இன்டெக்ரல் x³ into log x dx. இங்கு u சமம் log x என்க. நமது சூத்திரத்தின்படி இன்டெக்ரல் u dv என்ற வடிவத்திற்கு மாற்ற வேண்டும். log xஐ u என கொண்டால் மற்ற x³ into dx என்பது dvக்கு சமமாக எடுத்துக்கொள்வோம். dv சமம் x³ into dx. u சமம் log xஐ xஐ பொறுத்து வகைப்படுத்த du by dx சமம் log xஐ xஐ பொறுத்து வகைப்படுத்தினா 1/x. எனவே du சமம் 1/x into dx என எழுதலாம். இன்டெக்ரல் u into dv என்பதன் சூத்திரம் uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இப்பொழுது du மதிப்பை கண்டுபிடித்து விட்டோம். அடுத்தது dv மதிப்பு தெரியும், v மதிப்பை காண வேண்டும். dv மதிப்பு x³ dx என்பதால் xஐ பொறுத்து தொகையிட இன்டெக்ரல் dv சமம் இன்டெக்ரல் x³ dx. இன்டெக்ரல் dv மதிப்பு v ஈக்குவல் டு இன்டெக்ரல் x³ dx மதிப்பு x⁴/4 ப்ளஸ் c என வரும். c-ஐ இந்த கணக்கின் இறுதியில் எழுதிடலாம். இட்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் u dv சூத்திரம் uv மைனஸ் இன்டெக்ரல் v du. u மதிப்பை log x, that is log x
இன்ட்டு வி, வி மதிப்பு எக்ஸ் பவர் 4/4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4/4 மைனஸ் இன்டகிரல் வி, வி என்பது எக்ஸ் பவர் 4/4 இன்ட்டு டியூ, டியூ மதிப்பு 1/x இன்ட்டு dx equal to log x into x power 4/4 என்பதற்கு மேலே x power 4/4 முன்னாடி எழுதினா x power 4/4 into log x மைனஸ் இங்கு உள்ள உறுப்புகளை சுருக்க முடியும். 1/4 என்பது மாறிலி உறுப்பு, எனவே 1/4 log இன்டகிரல் விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா மீதி x power 4 x ஆல் வகுத்தால் x³ dx. இது சாதாரண முதல் வகை வடிவத்திற்கு மாறிவிட்டது. x பவர் n ஐ தொகைப்படுத்தினால் x பவர் n+1/n+1. எனவே x பவர் 4/4 log x மைனஸ் 1/4 இன்ட்டு x பவர் 3 இன்டகிரேட் தொகைப்படுத்தினால் x பவர் 4/4 ப்ளஸ் c என கிடைக்கும். எனவே இன்டகிரல் x³ இன்ட்டு log x dx சமம் இரண்டு உறுப்புகளிலும் x பவர் 4 உள்ளது. எனவே x பவர் 4 ஐ பொதுவாக வெளியே எடுத்துக்கொண்டால் log x மைனஸ் 1/4 ப்ளஸ் c என சுருங்கிய வடிவில் மாற்றலாம். அடுத்ததாக நாம் காண இருப்பது பயிற்சி 2.5 இரண்டாவது கணக்காக உள்ளதை பெர்னோலி சூத்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு தீர்வு காண்போம் என்பதை பார்ப்போம். பயிற்சி 2.5 இரண்டாவது கணக்கு, தொகை காண்க x³ இன்ட்டு e பவர் 3x. தீர்வு இன்டகிரல் x³ இன்ட்டு e பவர் 3x dx. இங்கு x³ என்பது ஒரு சார்பு, e பவர் 3x என்ற வேறொரு சார்பு பெருக்கல் வடிவில் உள்ளது. எனவே பகுதிப்படுத்தி தொகையிடல் காண்போம். இதற்கு நாம் பெர்னோலியின் சூத்திரத்தை பயன்படுத்துவோம். முதலில் u என்பதை தேர்வு செய்யும் போது ஐலேட் என்ற வரிசைப்படி i இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை, l லாகரிதம் ஃபங்க்ஷன் இல்லை, அடுத்தது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் x³ இருக்கிறது. எனவே u என்பதை x³ என்க, u சமம் x³ என்க. மற்றது அனைத்தும் e பவர் 3x இன்ட்டு dx என்பது dv, dv சமம் e பவர் 3x இன்ட்டு dx. இதனை பெர்னோலி சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்வு காணும்போது இங்கு இன்டகிரல் x³ u e பவர் 3x dx என்பது dv என கொண்டுள்ளோம். பெர்னோலி சூத்திரம் படி இன்டகிரல் u dv சமம் uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 plus minus u triple dash v3 plus u 4 dash v4 மைனஸ் என சென்று கொண்டிருக்கும். இப்பொழுது u sum x³ ஐ வகையிட ஒரு முறை வகையிடும் போது y dash சமம் x³ வகைப்படுத்தினா 3x². மீண்டும் u dash ஐ மறுபடியும் ஒரு முறை வகைப்படுத்தும் போது u double dash கிடைக்கும். u double dash சமம் அடுக்கு 3 × 2 6x. மீண்டும் ஒரு முறை வகைப்படுத்தும் போது u triple dash மதிப்பு 6. மீண்டும் ஒரு முறை வகைப்படுத்தும் போது u 4 dash என்ன ஆகுனா 0 ஆகுது. எனவே இந்த மதிப்பு வேண்டியதில்லை, இதோட நிறுத்திக்கிறோம் u triple dash ஓட. இங்கு dv சமம் e பவர் 3x dx. v கான dv ஐ ஒரு முறை தொகையிட, தட் இஸ் இன்டகிரல் dv சமம் இன்டகிரல் e பவர் 3x dx. e பவர் ax plus b வடிவம், e பவர் 3x இன்டகிரேஷன் பண்ணா e பவர் 3x/3 ஈக்குவல் டு v. v முட மதிப்பு கிடைத்து விடுகிறது. அடுத்து பெர்னோலி சூத்திரத்தில் v1 காண வேண்டும். எனவே v ஐ மீண்டும் ஒரு முறை தொகையிட v1 சமம் இன்டகிரல் e பவர் 3x 1/3 3 வெளியே எடுத்துட்டா dx. e பவர் 3x ஐ 1/3 இன்ட்டு e பவர் 3x/3. இதை சுருக்கி v1 சமம் 1/9 e பவர் 3x என எழுதலாம்.
v2 சமம் v1 மறுபடியும் x பொறுத்து தொகையிட integral 1/9 into integral e power 3x dx is equal to 1/9 into e power 3x integration செய்யும்போது e power 3x by 3 என கிடைக்கும். is equal to v2 equal to 1/9 into 3 27 e power 3x. மூன்று முறை தொகையிட வேண்டும். எனவே v2 மீண்டும் ஒரு முறை தொகையிடும் போது v3 equal to v2 மதிப்பு 1/27 e power 3x, that is 1/27 into integral e power 3x dx is equal to 1/27 into e power 3x மீண்டும் தொகையிடும் போது e power 3x by 3 is equal to 1/81 3 into 27 81 e power 3x என நமக்கு கிடைக்கும் v3 இன் மதிப்பு. பெர்னோள்ளியின் சூத்திரத்தில் கண்டுபிடித்த மதிப்புகளை பிரதியிட that is equal to u into v, u மதிப்பு x cube into v மதிப்பு e power 3x by 3 minus u dash into v1, u dash மதிப்பு 3x squared into v1 மதிப்பு 1/9 into e power 3x plus u double dash into v2, u double dash மதிப்பு 6x into v2 மதிப்பு 1/27 into e power 3x minus u triple dash 6 into v3 மதிப்பு 1/81 into e power 3x plus c. இதனை மேலும் சுருக்கும்போது x cube into e power 3x by 3 3 that is minus x squared e power 3x by 3 plus 327 6 3 ஆல் டிவைட் பண்ணலாம் 6 2 டைம்ஸ் இது 9 3s are 27 that is 2x e power 3x by 9 minus 6 81 டிவைட் பண்ண முடியும் 3 ஆல் டிவைட் பண்ணலாம் 2 into 3 6 27 into 3 81 that is 2 e power 3x by 27 plus c என நமக்கு கிடைக்கும். மாணவ செல்வங்களே, இதுவரை தொகை நுண்கணிதம் 1 வரையறா தொகையிடலில் வகை 3 சூத்திரங்களை பயன்படுத்தி கணக்குகளை தீர்வு கண்டோம். மீதமுள்ள கணக்குகளை நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.